நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாம் நல்லா இருப்போம். நான் கொஞ்ச நாள் முன்னாடி growth ஸ்டாக் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் ரினியூவல் எனர்ஜி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதில் ரொம்ப நோட்டபுளான ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஹ் ஸ்- நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச சோலார். ஓகே, இந்த சோலார்னா என்ன, எதனால இம்பார்ட்டன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. உலகத்திலேயே சோலார் பேனல்ஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணி கிட்டத்தட்ட மோனோபோலி மாதிரி இருக்கிறது வந்து சைனா தான். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் அந்த அளவுக்கு ஒரு சோலார் இதை நம்ம நாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம நாட்டில் கூட பிரான்ஸோட நம்ம ஒரு டைப் கூட அக்ரிமெண்ட் கூட சைன் அப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் இன்டர்நெட்டில் தேனா கூட தெரியும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு சோலார் எனர்ஜி ரொம்ப முக்கியம். இது உலகத்தில், அதாவது உலகத்தோட என்டையர் ப்ரொடக்ஷன் எனர்ஜி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து தான் வருது. அந்த சோலாரை நம்மளும் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வராங்க. சரி, மேட்டருக்கு வருவோம். இப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நான் இப்போ சொல்ல போகிற ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 80 ரூபா, 900 அந்த ரேஞ்ச், 80 ரூபா 90 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ண உடனே ஹை ராக்கெட்டை அடிச்சு 3500 4000 அந்த ரேஞ்சுலாம் போயிட்டு வந்துச்சு. இப்போ கொஞ்சம் சூடு தணிஞ்சிருக்கு. நீங்க கெஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டாக் என்னன்னா, அது பேர் வாரி எனர்ஜி. இந்தியாவில் எவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு. அது என்ன, இந்த சோலாருக்கு கவர்மெண்ட் சப்சிடைஸ் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் ஸ்டாக் மட்டும் ஏறி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இந்தியாவில் ப்ரொடியூஸ் ஆகிற எவ்வளோ மேனுஃபேக்சர்ஸ் இருந்தாலும் வாரி எனர்ஜிஸ் மட்டும்தான் என் டு என். அதாவது சோலாருக்கு உங்களுக்கு சோலாரோட இது எடுப்பாங்க, சிலிக்கானில் பண்ணுவாங்க. இந்த சிலிக்கான் எதில் எடுப்பாங்கன்னா மண் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி சிலிக்கான் வேஃபர் உருவாக்குவாங்க. அதுல இருந்து சோலார் பேனல் உருவாக்குவாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி பவரை ஜென்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் ஒரு கான்செப்ட். 4 ஸ்டெப் வரும். அதாவது சிலிக்கான் மண்ணில் இருந்து சிலிக்கான் உற்பத்தி பண்றது ஒன்று, அதுல இருந்து வேஃபர்ஸ் அந்த ரெடி பண்றது 2, உருவாக்குன வேஃபர்ஸ்ல இருந்து ஒரு பேனல் உருவாக்குறது 3, 4வது அது கஸ்டமர்ல போய் இன்ஸ்டால் பண்ணுவது. இது பேர் வந்து N2 ஃபார்ம் டு, அதாவது எஃப்எம்சிஜி செக்டர்ல சொல்லணும்னு பார்த்தா ஃபார்ம் டு ஃபார்ம் அப்படின்னு ஃபோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் பிரகாரம் என் டு என் இவங்க கையில் வச்சிருக்காங்க. அந்த ஒரே கம்பெனி வந்து வாரி எனர்ஜிஸ். அதனால மட்டும்தான் இது முன்னேறிச்சாங்கன்னா, இவங்களும் இனிஷியல் டேஸ்ல சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட பிஸ்னஸ் எந்த இடத்துல சூடு பிடிக்குது மற்றவங்களாம் விட இவங்க இருந்தால் இவங்க கிட்டத்தட்ட டியூல் போனியில் ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்காங்க. இந்தியாவில் சோலார் சப்ளை பண்ணுற முக்கியமான கம்பெனிஸில் இவங்க ஒரு முக்கியமான இடத்துல, அதாவது முதல் இடத்துல இவங்க தான் இருக்காங்க. இவங்களுக்கு அடுத்து தான் ப்ரீமியம் எனர்ஜி எல்லாமே இருக்கு. அவங்களோட ப்ரீமியம் எனர்ஜியோட ப்ரொடக்ஷன்ஸும் வாரியோட ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:5, 6 அந்த ரேஞ்சு கிட்ட இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இவங்கள்ட்ட இருக்கு வாரி எனர்ஜிஸ். அதனால தான் இவங்களுக்கு தனியான ஒரு ரொம்ப மோட்டபிளாக கம்பெனி ஆச்சு. நான் அந்த கவர்மெண்ட் வந்து நம்ம சோலாருக்கு நிறைய இனிஷியேட்டிவ் கொடுக்கலாம், ஸ்பெண்டிங் பண்ணலான்னு சொன்னோடனே எல்லா இன்வெஸ்டர்ஸும் அந்த கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய சப்சிடிஸ் இருந்துச்சு. சோலார் பேனல் வீட்டில் வச்சா 2 லட்சம் 1 லட்சம் இருந்தாலும், அதுக்கடுத்து ப்ரொடக்ஷனுக்கு அந்த கம்பெனிஸுக்கே ஒரு சப்சிடி கொடுக்க ஆரம்பிச்சோன்னே இதோட growth இதாச்சு. என்னதான் இவங்க இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணாலும் இவங்களால சைனா அளவுக்கு இது பண்ண முடியுமானா அது முடியாது. ஏன்னா சைனா வந்து நமக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ்ல இருக்கான். அவங்க வந்து அந்த வேஃபர்ஸை எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா, இப்போ நான் சொன்னல நம்மகிட்ட ஒரு வாரி இருக்குன்னா இங்கே 10 வாரிஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ற கம்பெனி இருக்கும். அங்கே எவ்வளோ அமௌண்ட்ல இப்போ ஒரு ஒரு பேனல் வந்து அங்கே வந்து 2000 கொடுக்குறாங்கன்னா, இவங்க 1800 அந்த கவர்மெண்ட் சப்சிடிஸ் பண்ணி 1800 மாதிரி டம்ப்னு சொல்லுவாங்க, டம்பிங் பண்ணி அந்த நாட்டில் இருக்க கம்பெனிஸை இவங்க கிட்டத்தட்ட முடிச்சுட்டு அதுக்கடுத்து இதை 2000 ப்ரொடியூஸ் பண்றது 3000 4000 அந்த ரேஞ்சுக்கு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து மெயின் அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸா இருந்துச்சு. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு அந்த சோலார் பேனல் கம்பெனிஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பிரான்ஸோட சைன் அப் பண்ணி ISA இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு ஒரு ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து உருவாக்கணும். அந்த அலையன்ஸ் பேஸ் பண்ணி கவர்மெண்டோட ஸ்பெண்டிங்ல சோலார் எனர்ஜி, குறிப்பாக ரினியூவல் எனர்ஜியில சோலாருக்கு அதிகமான காசு ஒதுக்கி அதை எந்த கம்பெனியானத டேரக்டா சிலிக்கான்ல இருந்து என் ப்ராடக்ட் வரைக்கும் கொடுக்க முடியுதோ அவங்களுக்கு நல்ல சப்சிடிஸ் கொடுக்காங்க. இன்னுமே வாரி நிறைய இது வந்துட்டு சைனால இம்போர்ட் பண்ணாலும் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் என் டு என் ரெடி பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. தேங்க்யூ.